ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நம்பிக்கை தரக்கூடிய ஒரு மோட்டிவேஷ்னல் சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னன்சி ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்களோட நேச்சுரல் ப்ரெக்னன்சி ஸ்டோரியை தான் இன்றைக்கி நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அவங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு குழந்தை தள்ளி போய்கிட்டே இருந்தப்போ அவங்க இப்போது இயற்கையாக, அதாவது நேச்சுரலாக கன்சீவ் ஆகியிருக்காங்க. அப்படி நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு அவங்க என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத நம்மக்கிட்ட ரொம்ப டீட்டெயில்டாகவே ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அதில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிப்ஸையும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை மற்றவங்கக்கிட்ட கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது, அதே மாதிரி உங்களுக்கு என்ன டிப்ஸ் எல்லாம், அதாவது எந்த செட் ஆஃப் டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீசெண்டாக கூட ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் போடுற அந்த ப்ரெக்னன்சி வீடியோ பார்த்து தான்க்கா நான் ஃபாலோ பண்ணேன், இப்போ நான் கன்சீவ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு சிஸ்டர் ஃபஸ்ட்டு சொல்லி சிம்பிளாக சொல்லியிருந்தாங்க, பின்னாடி டீட்டெயில்டாக நான் கேட்டதுக்கு அப்புறமா எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு, நல்ல ஆரோக்கியமாக ஆயிலோட நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், நல்லபடியாக ஹார்ட் பீட் குழந்தை நல்லபடியாக வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறைவனை வேண்டிப்போம். அவங்களுக்கு வாழ்த்தும் சொல்லிக்குவோம். ஓகே, நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஹாய் சிஸ், உங்கள் டிப் ஃபாலோ பண்ணி இப்போது ப்ரெக்னென்ட். தேங்க்யூ ஸோ மச். வெந்தய டீ, கிராம்பு தண்ணி 33 டேஸ் பாசிட்டிவ் லைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஒரு ஆர்வத்தில் அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஸோ சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கீழே நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னு டீட்டெயில்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம், ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ்க்கு அது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கேட்டதுக்கப்புறமா அவங்க டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை நான் இப்போ சொல்கிறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேரேஜ் ஆகி 2 இயர் ஆச்சு சிஸ், ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இருந்தேன், அப்படியே உங்கள் டிப் ஃபாலோ பண்ணினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபாலோ பண்ண ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, பாதாம் அண்ட் பிளாக் கிரேப்ஸ் மார்னிங் எடுத்திருக்காங்க. அதாவது நைட்டே ஊற வச்சு பாதாமும் பிளாக் கிரேப்ஸ், அதாவது கருப்பு உலர் திராட்சையை ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் எடுத்திருக்காங்க. உண்மையாகவே சொல்கிறேன், நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த 2 விஷயமும் கண்டிப்பாக மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிப்ஸ் தான் இந்த 2 டிப்ஸுமே. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி காலையில் 5 பாதாம், ஒரு 10லேருந்து 15 உலர் திராட்சையை ஊற வச்சு காலையில் சாப்பிட்றது. இது 2மே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபெர்டிலிட்டியை ரொம்ப நல்லாவே பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த உலர் திராட்சையை ஊற வச்சு சாப்பிட்றத நிறைய பேர் சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் இது ஒரு பெஸ்ட் டிப் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களோட ஓவரால் ஹெல்த்தையே இம்ப்ரூவ் பண்ணும். உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சியை தூண்டும். உங்களுக்கு ஒருவேளை இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸையும் சரி பண்ணும். அதுக்கப்புறமா அவங்க 2ஆவதாக என்ன எடுத்திருக்காங்க பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னா 7 o'clock, அதாவது காலையில் 7 மணிக்கு வெந்தய டீ எடுத்திருக்காங்க. அடுத்து 11 o'clock, அதாவது 11 மணிக்கு கிராம்பு டீ, அதாவது க்ளோ வாட்டர் இல்லைன்னா கிராம்பு தண்ணி எப்படி வேணாலும் சொல்லலாம். இது 2ம் எடுத்திருக்காங்க. ஏன் இது நான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வெந்தய டீ உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸை அப்படியே சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டர்ஸ் நிறைய பேர் வெந்தய டீயும் க்ளோ வாட்டரும் மட்டுமே ஃபாலோ பண்ணி கன்சீவ் ஆகிட்டே இருக்காங்க. நிறைய பேருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதனால இதை நான் சொன்னேன். 2வது விஷயம் ஏன் இதை இம்பார்ட்டன்ட் சொன்னேன் அப்படின்னா, அந்த டைமிங். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு இது ஒரு டவுட், எப்போ பார்த்தாலும் எல்லா வீடியோலையும் எல்லா கமெண்ட்லேயுமே இது இருக்கும். என்ன அப்படின்னா, நீங்கள் கிராம்பு வாட்டர் சொல்கிறீங்க, வெந்தய டீ சொல்கிறீங்க, அப்போ எதை ஃபஸ்ட் எடுக்கிறது, எதை 2ஆவதாக எடுக்கிறது, எந்த டைமில் எடுக்கிறது, இப்படிலாம் நிறைய பேருக்கு அந்த கேள்வி வருது. நம்ம என்ன தான் சொன்னாலுமே இது நான் சொல்லுவேன் உங்களோட வசதியை பொறுத்து தான். இப்போ சிஸ்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். காலையில் ஃபஸ்ட்டு 7 மணிக்கு வெந்தய டீ அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். உடம்பு குளிர்ச்சி ஆகும், உங்களோட ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகும், எல்லாம். அதுக்கப்புறமா அவங்க 11 o'clock, அதாவது 11 மணிக்கு கிராம்பு தண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இப்படி தான் பிளான் பண்ணணும். நமக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த டைமிங் நம்ம இப்படி ஈஸியாக சூஸ் பண்ணலாம். எல்லாத்தையுமே இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ அது பண்ணியிருக்காங்க. 3ஆவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, மார்னிங் சாப்பாடு மில்லட் சாப்பிட்ருக்காங்க. உண்மையாகவே சொல்கிறேன், இவங்க 2 வருஷத்தில்
நேச்சுரலாக கன்சீவ் ஆகியிருக்காங்க அப்படின்னாலே அதுக்கு வந்து மெயின் ரீசன் அவங்க புரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையுமே கரெக்டாக நம்ம சேனலில் சொன்னதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. காலையில் மில்லட்ஸ் எடுக்கிறது ரொம்ப 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 ஒரு சூப்பரான ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நார்மலாக இட்லி தோசைக்கு பதிலாக நீங்கள் மில்லட்ஸ் எடுக்க பழகினீங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த்தில் வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் வரதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறமா 11 o'clock வந்து அதாவது 11 மணி போல் மாதுளம் பழம் கொவ்வா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொய்யாப்பழம் சாப்பிட்ருக்காங்க. இதை பற்றியும் நம்ம தனியாகவே வீடியோ போட்டிருக்கோம். இந்த மாதுளம் பழமும் கொய்யா பழமும் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஆஃப்டர்நூன் வந்து ரைஸ் கொஞ்சமாக க்ரீன் வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிட்ருக்காங்க. இதுவும் வந்து முக்கியமான ஒரு டிப்ஸு தான். ரைஸை குறைச்சிட்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் 5 o'clock அதாவது ஈவினிங் 5 மணிக்கு வந்து பச்சைப்பயிறு அண்ட் காராமணி ரெண்டில் ஏதோ ஒன்று மாற்றி எடுத்திருப்பாங்க போல் தெரியுது. இதுவும் வந்து நம்ம சேனலில் ரொம்ப டீட்டெயில்டாகவே தனித்தனியாகவே வீடியோ போட்டிருக்கோம். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கருமுட்டை வளர்ச்சியையும் அதோட குவாலிட்டியை அதிகப்படுத்துறதுலையும் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பச்சைப்பயிரும் காராமணியும் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். இதை கண்டிப்பாக எடுக்கணும். அதுக்கப்புறமா 6 மணிக்கு மில்க் டீ குடிப்பேன். சுகர் ஃப்ரீயாக குடிச்சிருக்காங்க. சூப்பர். அதுக்கப்புறமா 7:40க்கு நைட்டு 2 சப்பாத்தி. அது பாருங்கள் அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, டின்னர் எப்போ முடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். 7:40. இன்றைக்குமே நைட்டு வந்து டின்னரை எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்றோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது. அவங்க 2 சப்பாத்தி நைட்டு 7:40க்குலாம் சாப்பிட்ருக்காங்க. 9க்கு தூங்கிடுவேன். அதாவது 9 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்களாம். 10 hours வந்து நல்ல தூக்கம். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தேன், என்னை நானே ஹாப்பியாக பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொன்னது எல்லாத்தையுமே புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டாக அவங்க லைஃப் ஸ்டைலையே மாற்றி எல்லாத்தையுமே சூப்பராக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி நேச்சுரலாக ப்ரெக்னன்சி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா நான் சொன்ன அந்த ஸ்பெஷல் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அவங்க அது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐயப்பன் கோவிலுக்கு மணி வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 2 டைப் இருக்குது. என்னென்னா இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்னென்னா ஐயப்பன் கோவிலுக்கு இந்த மாதிரி போகிறவங்களுக்கு மணி வாங்கி கொடுக்கலாம், இல்லை அங்கேருந்து மணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறத வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம். ஸோ 2 டைப் இருக்குது. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் யாராவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டு விரதம் இருந்து போகிறவங்கக்கிட்டேயோ இல்லை கன்னிசாமின்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபஸ்ட்டு 3 வருஷம் போகிறவங்கள கன்னிசாமின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கக்கிட்டேயும் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு மணி வாங்கி கொடுத்து விட்டு ஐயப்பன் சன்னதியில் கட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரெக்னன்சிக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த டிப்பையும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க பாருங்கள், ஐயப்பன் கோவிலுக்கு மணி வாங்கி கொடுத்தேன், ஐயப்பன் என்னை கைவிடலை, கார்டில் 2 லைன் வந்ததும் ஐயப்பன் சாமிக்கு தேங்க்ஸ் பண்ணினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்ம சிஸ்டர் சொன்ன ஒவ்வொரு டிப்ஸுமே ரொம்ப அருமையான முத்தான டிப்ஸ் அப்படிங்கிறத நான் அடித்து சொல்லுவேன். ஸோ எல்லாருமே இது மாதிரி புரிஞ்சு இந்த மாதிரி எது நமக்கு தேவைங்கிற ஒரு தெளிவோடு ஃபாலோ பண்ணாலே நிச்சயமாக எல்லாராலையும் இயற்கையாக கருத்தரிக்க முடியும். ஸோ நீங்களும் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.